எதையுமே தொலைச்சதுக்கப்புறம் தேடாதீங்க. இருக்கும்போதே அது தொலைக்காம பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா, நம்மளோட லைஃப்ல சில விஷயங்கள் தொலைஞ்சுச்சு அப்படின்னா, திரும்பவும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்க கையில கிடைக்காததும், அடுத்தவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறதும் தான் சிறந்தது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க எதுவுமே உங்களுக்கு பெருசா தெரியாது. அது மட்டும் இல்லங்க. பெரும்பாலானவங்க சொத்து சுகம் வேணும் அப்படின்லாம் ஆசைப்படல. வயிறார 3 வேள சோறும், முதுமையில தாங்குறதுக்கு தோளும் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. போனதெல்லாம் போகட்டும். ஒருத்தர் மேல கோவமோ, இல்ல வெறுப்போ, இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவோ எதுவா இருந்தாலும் பரவால்ல. ஒரு நிமிஷம் அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, மனச விட்டு பேசிருங்க. ஏன்னா, மாறுபட்ட புரிதல் தான் இங்க வந்து பல பேரோட பிரிவுக்கு வந்து காரணமாவே அமையுது. அதனால பல காலமா சேர்த்து வச்ச உண்மையான அன்ப இந்த தேவையில்லாத புரிதலுக்கும், சந்தேகத்துக்கும் பலியாக்கிறாதீங்க. அன்பா பேசுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. சிலரோட அன்பு வந்து போலியானதா கூட இருக்கலாம். அதே மாரி கோவப்படுறாங்களே அப்படின்னும் நினைக்காதீங்க. அதே சிலரோட கோபம் உங்களுக்கு நல்லதுக்காக கூட இருக்கலாம். அதனால சிரிச்சு பேசுற எல்லாரும் நல்லவங்களும் இல்ல, முறைச்சு பேசுற எல்லாரும் கெட்டவங்களும் இல்ல அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்துச்சுன்னா போதும். யார எந்த இடத்துல வைக்கலாம், யாருக்கிட்ட உரிமை எடுக்கலாம், யாருக்கிட்ட நம்மளா விரும்பி போய் பேசலாம், யார விட்டு விலகி இருக்கலாம் அப்படின்ற தெளிவு உங்களுக்கு தானாவே கிடைச்சிரும். நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கல, கிடைக்கல அப்படின்னோன, உடனே சோர்ந்து போயிறக்கூடாது. இன்னைக்கு கிடைக்கலன்னா, நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கும் கிடைக்கலன்னா, நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கானது அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, அது தள்ளி வேணா போகுமே தவிர, கிடைக்காம போகாது. அதனால இப்பயும் ஒண்ணும் கெட்டு போகல. நீங்க உங்க விஷயங்களுக்காக என்ன முயற்சி இதுவரையும் செஞ்சுட்டு இருந்தீங்களோ, அத பாதியிலே விட்றாம, தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்ருங்க. உங்க முயற்சிக்கு ஏத்த பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான விஷயம், நம்மளோட சுயமரியாதை அப்படின்றது வந்து நம்ம உணர்வுகள விட வலுவானதா இருக்கணும். அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாழ்க்கைய நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது. நீங்க உங்களோட ஃப்யூச்சருக்காக ஏதோ ஒரு முயற்சி செஞ்சு, அதுல உங்களுக்கு ஒரு தோல்வி கிடைச்சிருக்கு அப்படின்றனால, அளவோ வெட்கப்படவோ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, நம்மள்ல பல பேர் எங்கேயும் நம்ம தோத்துருவோமோ அப்படின்ற தோல்வி பயத்தினாலேயே முயற்சி செய்யாம வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு படி மேல தான். அதனால இந்த சமயத்துல தான் உங்களோட தன்னம்பிக்கைய நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். உங்களோட வாழ்க்கையில நீங்க புதுசா வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, இல்ல வேலை கிடைச்சிருக்கு, இல்ல வேலையில இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு, மேரேஜ் ஆகப்போகுது அப்படின்னு லைஃப்ல அடுத்த லெவலுக்கு நீங்க போகும்போது, அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைக்கூடி வர வரைக்கும் யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏன்னா, சில சமயங்கள்ல சொல்லக்கூடாத சில விஷயங்கள, சொல்லக்கூடாத சில தவறான நபர்கள் கிட்ட நம்ம சொல்லும்போது, அந்த காரியங்கள்லாம் நம்மள விட்டு நழுவி போறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இத பத்தின உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க.